ஆதியாகமம் நம்முடைய தொடர் தியானத்தின் அடுத்த அதிகாரம் 45ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்தை நாம் கடந்த வாரம் தியானித்தோம். அந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து படித்தோம். யோசேப்பு வெள்ளி பாத்திரத்தால் ஒரு வினை செய்தான். விசாரணைக்காரனை வழியில் அனுப்பி அவர்களை கைது செய்தான். யூதா தன் தகப்பனுக்காகவும் தன் சகோதரனுக்காகவும் விண்ணப்பம் செய்தான் என்பதை அந்த 44ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை கண்டோம். அந்த 44ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு தான் பானம் பண்ணுகிற அந்த பான பாத்திரத்தை, வெள்ளி பாத்திரத்தை சாக்குகளிலே வைத்து அனுப்பினான். அதற்குள்ளே பணத்தையும் வைத்து அனுப்பினான். பிறகு அங்கே விசாரணைக்காரனை அனுப்பி அவர்களை கைது செய்து திரும்பவும் யோசேப்பு இருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்தான். அதில் தான் நாம் படித்தோம், அனுத்தியமான உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதிப்பது எப்படி என்று. பிறகு விசாரணைக்காரன் வழியிலே அவர்களை கைது செய்து யோசேப்பின் வீட்டிற்கு கொண்டு வந்தான். அந்த இடத்திலே விசாரணைக்காரனை குறித்து படித்தோம். அவன் அவர்களை கேள்வி கேட்டான். அவன் அவர்களை சோதித்து பார்த்தான். அவனை குறித்து நாம் அதிகமான செய்திகளை வரிசைப்படுத்தினோம். அவன் ஒரு நல்ல ஆர்கனைசர், அவன் ஒரு நல்ல கம்ஃபர்டர், அவன் ஒரு நல்ல டிவோட்டி, அவன் ஒரு நல்ல கனெக்டர், அவன் ஒரு நல்ல ஹெல்ப்பர், அவன் ஒரு நல்ல ஒர்க்கர், அவன் ஒரு நல்ல ஃபாலோவர் என்று அந்த விசாரணைக்காரனை குறித்து பல செய்திகளை வரிசைப்படுத்தி பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த அதிகாரத்திலே யோசேப்பு அவர்களை விசாரித்தான். அந்த விசாரணை முடிந்ததும் யூதா பேசினது என்ன என்பதை பார்த்தோம். யூதா விண்ணப்பம் பண்ணினான், யூதா விவரித்து கெஞ்சினான், யூதா யாக்கோபின் நிலைமையை விவரித்தான். யாக்கோபு தான் சொன்ன வார்த்தைகளை யோசேப்புக்கு விவரித்து காட்டினான் யூதா. பிறகு யாக்கோபின் உயிரை விவரித்தான். என் தகப்பனார் உயிர் என் தம்பியோட உயிரோட பின்னி பிணைந்திருக்கிறது. என் தகப்பனாரையும் என் தம்பியும் பிரித்து விட்டால் என் தகப்பனாருடைய உயிர் போய்விடும் என்று சொன்னான். யூதா தன்னை அடிமையாக்கி கொள்ளும்படி ஒப்பு கொடுத்தான். ஆக அந்த அதிகாரத்தின் முடிவு மிக முக்கியமான செய்தியோடு முடிகிறது. 44ஆம் அதிகாரத்தில் மனதை தொடுகிற செய்தி என்னவென்றால், யூதா பேசின பேச்சு, அவன் சொன்ன நீளமான ஒரு விவரம் அங்கு இருக்கிற எல்லாரையும் கலங்க வைத்தது. யூதா அவன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தவன். தனிப்பட்ட வாழ்க்கையில பிள்ளைகளை இழந்தவன், மருமகளோடு அவன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் அவன் தன் சகோதரருக்காக பேசும்படி முன்னே நிற்கிறான். மற்ற சகோதரர்கள் ஏன் பேசவில்லை என்று யோசிக்கலாம். ஒருவேளை இவன்தான் அவர்களின் சார்பாக பேசுகிறதிலே கொஞ்சம் நாவன்மை கொண்டவனாய் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் எல்லாம் கூடி சொல்லியிருப்பார்கள், யூதா நீ தான் பேசணும், நாங்கெல்லாம் பேசினா சரியா வராது, அதனால அந்த அதிபதி கிட்ட நீ பேசிப்பாரு, நாங்க கவனிக்கிறோம், நீ பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 44ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதி இருக்கிறதே, யூதாவினுடைய வார்த்தைகள், செய்திகள், அந்த நீளமான செய்திதான் அந்த முழு சகோதரர்களும் மனம் மாறியதற்கான அடையாளங்கள் அங்கே இருக்கின்றன.
உத்தரவாதி, அடிமை என்ற அளவுக்கு யூதா பேசுகிறான். இந்த மாற்றம்தான் உண்மையிலேயே இவர்கள் மாறிய சகோதரர்கள், மனம் திரும்பிய சகோதரர்கள், மாற்றங்களை அவர்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது என்பதற்கான அடையாளம். இந்த ஆவிக்குரிய மாற்றம் வரும் வரை யோசேப்பு காத்திருந்தான். ஆக 45ஆம் அதிகாரத்தினுடைய முக உரை இருக்கிறது, முன்னுரை. அந்த முன்னுரை 44ஆம் அதிகாரத்தினுடைய யூதா பேச்சிய பேச்சினுடைய தொடர்ச்சியாகும். 44ஆம் அதிகாரத்தில் யூதா பேசி முடிக்கிறான். அவன் பேசி முடித்ததும் என்ன நடக்கிறது என்பதை தான் 45ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் உன் அழுகையை ஆதரிக்கும் தேவனை நினைத்துக்கொள் என்று தலைப்பிடலாம். உன் அழுகையில் உன்னை ஆதரிக்கும் தேவனை நினைத்துக்கொள். ஏன் அப்படி தலைப்பிடலான்றா, இந்த அதிகாரத்தில் 3 பகுதிகள் இருக்குது. இந்த 3 பகுதியிலும் ஆச்சரியம், ஆனந்தம், அதிர்ச்சி, இது 3மே இந்த அதிகாரத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு முதல் பகுதியில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர்கள் சகோதரர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். யோசேப்பு ஆனந்த கண்ணீர் விடுகிறான். அவர்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாய் இருக்கிறது, யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு. இரண்டாவது, யோசேப்பின் சகோதரர்கள் அவனை தேடி வந்தார்கள் என்று பார்வோன் கேள்விப்பட்ட பிறகு பார்வோன் சந்தோஷப்பட்டான், அவன் ஊழியர்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஆக அந்த இரண்டாவது நிகழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிற ஒரு நிகழ்ச்சி. மூன்றாவது, அவர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போய் தன் தகப்பனாரை பார்க்கும்படி புறப்பட்டார்கள். அந்த செய்தியை போய் யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். அப்பா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்தின் அதிபதியா இருக்கிறான் என்று சொன்னதுமே யாக்கோபுக்கு ஆனந்த அதிர்ச்சி, மூச்சு அடைத்தது. அப்படி ஒரு அதிர்ச்சி. ஆக இந்த ஒரு அதிகாரத்தில் ஆனந்தம், ஆச்சரியம், சந்தோஷம் நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் ஆனந்தம், ஆச்சரியம் நிரம்பி இருக்கிற சூழலில் உன்னை ஆனந்தமாக்கின தேவனை நினைத்துக்கொள். உன்னை ஆச்சரியங்களை காணும்படியாக செய்த தேவனை நினைத்துக்கொள். உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கின தேவனை நினைத்துக்கொள் என்பதுதான் இந்த அதிகாரத்தில் உள்ள மைய கருத்து. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள்: 1 எகிப்து, 2 கானான். இந்த அதிகாரத்தில் வரும் நபர்கள்: நம்பர் 1 யோசேப்பு, நம்பர் 2 யோசேப்பின் சகோதரர்கள், நம்பர் 3 பார்வோன், நம்பர் 4 யாக்கோபு. இந்த 4 பேர் தான் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தியது. ஆதியாகமம் 45 1 முதல் 15. பகுதி 2, பார்வோன் சந்தோஷம் அடைந்து தனது உதவிகளை செய்தது. ஆதியாகமம் 45 16 முதல் 24 வரை. பகுதி 3, யாக்கோபு யோசேப்பின் செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது. ஆதியாகமம் 45 25 முதல் 28. ஆக ஒரு சின்ன அதிகாரம், 3 பகுதிகள். இந்த 3 பகுதிகளை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். பகுதி 1, யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தியது.
வாசிப்போம். ஆதியாகமம் 45 1 முதல் 4. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்றான். முதல் பகுதியில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினார். யோசேப்பு முதல்ல தன்னை தான் வெளிப்படுத்துறான். இங்க என்ன பண்ணா? ஒவ்வொரு வசனத்துல ஒரு குறிப்பு இருப்பதை கவனிப்போம். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான். 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. இவ்வளோ நேரம் யோசேப்பு பேசின மொழி எகிப்திய மொழியில துப்பாசியை கொண்டு பேசினான். டிரான்ஸ்லேட்டர்ஸை வச்சு பேசிட்டு இருந்தான். ஆனா இந்த அதிகாரத்துல யோசேப்பு பேச ஆரம்பித்ததும் எபிரேய மொழிக்கு பேச வேண்டியதா அவன் சூழ்நிலை வந்துட்டு, இப்போ அவன் கூட இருந்த எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்றான். சுத்தி இருக்கிறாங்க. அப்ப நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய அறையா இருக்குது. யோசேப்பின் வீடு பெரிய வீடு. அப்போ எல்லாரும் இருக்கிறப்ப யோசேப்பு அவங்களெல்லாம் வெளியே அனுப்புறான். ஒரு பக்கம் அவங்க அப்பாவை குறித்து அவன் சொன்னது அதை கேட்கிற யோசேப்பினுடைய உள்ளத்தை உடைக்குது. இன்னொரு பக்கம் தன் தம்பியின் நிலைமையை குறித்து சொன்னது யோசேப்புக்கு இன்னும் உடைக்குது. அப்பாவினுடைய உயிர் தன்னுடைய கடைசி மகனோடு பின்னி புனைந்திருக்குது. அந்த தம்பிய விட்டுட்டு போயிட்டா, எகிப்துல விட்டுட்டு போயிட்டா அப்பா இறந்துருவாரு அப்படின்னு சொன்ன செய்தி யோசேப்பின் உள்ளத்தை உடைக்குது. அதுவும் இல்லாத யூதா தன்னை தாழ்த்தி, நான் என் தம்பிக்கு பதில் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை எகிப்தின் அதிபதியான யோசேப்புக்கு முன்னாடி யூதா கை நீட்டி முழங்கால் பண்ணி அப்படியே கேட்டிருப்பான். சுத்தி யோசித்து பாருங்க. பெரிய வீடு, ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. யோசேப்பு நடுவில் நிற்கிறான். அந்த சகோதரர்களும் அப்படியே இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த சூழல்ல எல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு யோசேப்பு அவங்க 10 பேரையும் பார்க்கறான். யூதா எழுந்து பேசுறான். யூதா எழுந்து பேசுறப்ப எல்லாரும் அமைதியா இருந்திருப்பாங்க. டிரான்ஸ்லேட்டர் பக்கத்துல இருந்திருப்பான். துப்பாசியை கொண்டு எகிப்தின் மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு ஈப்ரு மொழியில சொல்றான். அப்போ அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு கூட ஈப்ரு மக்களுடைய மொழி தெரிஞ்சிருக்குது, ஈப்ரு மக்களுடைய கலாச்சாரம் தெரிஞ்சிருக்கும். ஆகையினால யோசேப்பு கவனமா பேசுறான். தன்னை ஒரு எகிப்தியனை போலவே அவன் இதுவரைக்கும் நினைச்சு அவங்களோட பேசிட்டு இருக்கிறான். யூதா பேச 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 யோசேப்பினுடைய உள்ளம் உடையுது, உருகுது. அது ரொம்ப கண்ணீர் நிறைஞ்ச ஒரு பேச்சு. தங்கள் சாட்சி சொல்றப்ப நம்மள எவ்வளவு பேர் அழறோம் சாட்சி சொல்றப்ப. ஏன் நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. சோகங்களால நிரம்பி துக்கங்களால இருதயம் பிழியப்படும் போது உண்மையிலேயே நம்ம பேசுறப்ப அழறோம். இங்க யூதாவுக்கு அதுதான் நடந்தது. எல்லாரும் நிக்கிறாங்க. யூதா பேசுறான், கெஞ்சி பேசுறான். அவன் கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கும். அப்போ அவன் முழங்கால் பண்ணி அவனுக்கு முன்னால, என் தம்பியை விட்டுருங்க,
எங்க அப்பாவுக்கிட்ட நான் உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தேன், அவனுக்கு பதில் நான் அடிமையா இருக்கிறேன், என்ன நீங்க அடிமையா வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு யூதா பேசினதுமே யோசேப்பு உண்மையிலேயே இந்த முழு குடும்பமும் மாறிடுச்சுன்னு ஒரு பக்கம் அவனுக்கு திருப்தி வந்தது, இன்னொரு பக்கம் தன் சொந்த சகோதரர்கள் தனக்கு முன்னாலே மண்டியிட்டு தன் தகப்பனாருடைய உயிருக்காக அவர்கள் கெஞ்சி கேட்கிறத சொந்த சகோதரனே கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அடக்கி கொள்ள முடியாத யோசேப்பு அழறான். வாழ்க்கையில வருகிற சில திருப்பு முனைகள்ல இது ஒன்று. ஆனால் யோசேப்பு ஒரு ஆவிக்குரியவன். யோசேப்பினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆவிக்குரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். இதுக்கு முன்னால அதிகாரங்கள் எல்லாம் நம்ம படிச்சப்ப ஏன் யோசேப்பு அவங்கள ஜெயிலில் போட்டான், ஏன் யோசேப்பு அவங்களுக்கு தங்களை வெளிப்படுத்தல, ஏன் யோசேப்பு முதல்லயே தான் பிரதர்ன்னு சொல்லல, ஏன் யோசேப்பு இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா யோசேப்பினுடைய பார்வையிலிருந்து பாருங்க, தன் சகோதரர் உண்மையிலே மனமாற்றம் வர வேண்டும் என்பதிலே அவன் அக்கறையா இருந்தான், கவனமா இருந்தான், அதுல அவன் ரொம்ப உறுதியா இருந்தான். அவன் இவ்வளவு நாள் ரொம்ப கண்ட்ரோலா இருந்தான். இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி அழுதப்ப கூட உள்ள போய் அழுதுட்டு முகத்தை கழுவிட்டு வெளியே வந்தான். ஆனா இப்ப அப்படி செய்யல. ஏன்னா வெளிப்படையா தெரியுது தன் சகோதரர்கள் மாறிட்டாங்க, மனம் மாற்றம் வந்துருச்சு. உண்மையிலே தகப்பனை நேசிக்கிறான், தன் தம்பியை நேசிக்கிறான். அப்ப யூதா நடு மகனா இருந்தாலும் தன் தகப்பனாரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறான். தகப்பனாருடைய உயிர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான், தன் தம்பியும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த முழு மாற்றமும் முழு குடும்பத்துக்கு வந்த பிறகு இதை கேட்கிற யோசேப்பு அழறான். இப்பதான் அங்க இருக்கிற எல்லாரும் வெளியேற்றப்படுறாங்க, கதவுகள் சாத்தப்படுது, டிரான்ஸ்லேட்டரும் சேர்ந்து வெளியே அனுப்புறாங்க. யோசேப்பு இப்ப தன்னுடைய சொந்த தாய்மொழியில எபிரேய மொழியில தன் சகோதரருக்கு பேசுறான். நான் யோசேப்பு உங்கள் சகோதரன், நீங்கள் விற்று போட்டீங்களே அந்த யோசேப்பு அப்படின்னு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறான். இது பயங்கரமான ஒரு ஆனந்த அதிர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க நினைச்சே பார்க்கல, இதுவரைக்கும் இப்படி ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்ததே இல்லை. அவன் தன் வெள்ளி பாத்திரத்தை அவங்க சாக்குகளில் வச்சு அனுப்பிட்டு அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து அவங்கள விசாரிக்கிறப்ப, எனக்கு தெரியாதா ஞான திருஷ்டியில நீங்க இதெல்லாம் செய்யறது எனக்கு ஞான திருஷ்டியில தெரியாதா அப்படின்னு தன்னை ஒரு ஞான திருஷ்டிக்காரனா கூட அவன் குழு கொடுத்து பேசினான். அப்ப கூட அவங்களுக்கு அது உதிக்கல, அவங்களுக்கு அப்படி தெரியல. யோசேப்பினுடைய வளர்ச்சி ரொம்ப பெரிய வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி. குழியில போட்டவங்களாம் அப்படிதான் இருந்தாங்க. குழியில விழுந்தவன் இப்ப சிம்மாசனத்துல இருக்கிறான். அதனால அவங்க நினைச்சு பார்க்க கூட முடியல, கிரகிக்க கூட முடியல. எந்த ஒரு வகையில கூட இவன் நம் சகோதரனாக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு மாற்றங்கள். இப்போ அவன் சொல்றான், நான் உங்க சகோதரன் யோசேப்பு அப்படின்னு சொல்லி யோசேப்பு முதலாவது தன்னை வெளிப்படுத்தினான். நம்பர் 2, யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். வசனம் 2வது வசனம் சொல்லுது, யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். அந்த அழுகைய எகிப்தியர் கேட்டாங்க, பார்வோனின் வீட்டாரும் கேட்டாங்க. அப்போ அது ரொம்ப பெரிய சத்தமா இருக்கும். இவ்வளவு நாள் துக்கத்தை உள்ள வச்சிருந்தவன் அப்படியே வெளியே கொட்டி ஓன்னு அழறான். இந்த சத்தம் எல்லாரும் கேட்கக்கூடிய சத்தமா இருந்துச்சு. ஏன்னா எத்தனை வருஷம் உள்ள வச்சிருந்த துக்கம், எவ்வளவு வருஷம் இந்த துக்கம் ஆறாதே இருந்துச்சு. அப்போ அழுகை, போர் அவுட் என்பது நம்மளுடைய துக்கங்களை, உள்ள இருக்கிற துக்கங்களை எல்லாம் வெளியே கொட்டுவதுக்கு கூட உதவுது. ஏன் அழறோம்?
ஏன் கண்கள்ல தண்ணி வருது? அழுக என்ன சொல்லுது? அழுக எதுக்கு உதவும் தெரியுமா? எல்லாரும் அழறோமே, அழுக எதுக்கு உதவும் தெரியுமா? அழுக உள்ளத்துல இருக்கிற அந்த பாரத்தை வெளியே கொட்டுவதற்காக ஒரு உபகரணம். சிரிக்கிறப்ப கை தட்டுறோம், ஏன்? அது சந்தோஷம். சிரிக்கிறப்ப நடனமாடுறோம், ஏன்? அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரிதான் அழுகை என்பது சோகங்களை, உள்ள படுத்திருக்கிற சோகங்களை வெளியே கொட்டுவதற்கு உதவுற ஒரு உபகரணம். அழுகை என்பது நீண்ட நாள் உள்ள சிக்கி இருக்கிற சோகங்களை, இறுக கட்டி இருக்கிற எல்லா சோகங்களையும் வெளியே கொட்டுறதுக்கு உதவுற ஒரே உபகரணம் அழுக, கண்ணீர். அது ஆத்தும பாரம் அப்படின்னு ஆவிக்குரிய வார்த்தையில சொல்லலாம். இருதயம் பிழியப்படும் பொழுது, மன கிளேசங்கள் உண்டாகும் பொழுது, உள்ள இருக்கிற அந்த சோகங்களை எல்லாம் வெளியே கொட்டுவதற்கு அழுக உதவுது. அப்படி கொட்டுகிற கண்ணீரை கர்த்தர் தம்முடைய பாத்திரத்தில் ஏந்தி கொள்றார். கர்த்தர் சிரிப்பை கவுண்ட் பண்ணல, ஆனந்தத்தை கவுண்ட் பண்ணல, ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. ஆனால் அழுகையின் கண்ணீரை மட்டும் அவர் தம்முடைய பாத்திரத்துல ஏந்தி கொள்றாரு அப்படின்னு. ஏன்னா தேவன் அந்த கண்ணீருக்குள்ள உன் சோகத்தை பார்க்கிறாரு. அந்த கண்ணீரின் பொட்டுகளுக்குள்ளே, சொட்டுகளுக்குள்ளே வடிகிற அந்த கண்ணீர் கோடுகளுக்குள்ளே உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சோகங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. மனுஷன் கண்ணீரை பார்க்கிறான், கண்ணீர் துளிகளை பார்க்கிறான், கண்கள் கலங்கினதை பார்க்கிறான், கண்கள் செவந்ததை பார்க்கிறான். ஆனால் தேவன் அதை கண்ணீரா பார்க்கல. உன் இருதயத்திலிருந்து வெளியே கொட்டப்படுகிற சோகங்களின் ஊற்றாகவே அதை பார்க்கிறாரு. ஆகையினால்தான் அழுகிறவர்கள் எல்லாம் தேவன் பார்த்ததுமே உடனே மனது உருகிறாரு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்றாரு. கண்ணீரை பார்த்தா கர்த்தரால தாங்கவே முடியாது. கண்ணீரை பார்த்துட்டாருன்னா அவரால் சும்மா இருக்கவே முடியாது. ஆகையினால்தான் கண்ணீரோட விதைக்கிறவங்க கம்பீரத்தோட அறுப்பாங்கன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? கண்ணீர் தேவனை நம் பக்கம் திருப்பிடும். கண்ணீர், தேவன் அமைதியா உட்கார்ந்து இருந்தாலும் யார் முகத்திலேயாவது கண்ணீரை பார்த்தா எழுந்து நின்றுடுவாரு. அவர் அப்படிப்பட்ட கண்ணீருக்கு உருகுகிற ஒரு தேவனா இருக்கிறார். கண்ணீருக்கு உருகுகிற தேவன். தேவனை புரிந்து கொண்டால், ஐயோ அவரை மாதிரி ஒரு நல்ல தேவன், அவரை மாதிரி ஒரு அன்புள்ள தேவன் உலகத்துல கிடையவே கிடையாது. ஆகையினால் தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் அத்தனை முறை சொல்லுது தெரியுமா? அவரு கண்ணீரை பார்த்துட்டாருன்னா அவர் சும்மாவே இருக்க முடியாது. ஆகையினால்தான் பரலோகத்துக்கு போனீங்கன்னா அவர் செய்யற பல காரியங்கள்ல கர்த்தராகிய தேவன் உங்கள் முகங்களில் உள்ள கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு இருக்குது. தேவன் உன் கண்ணீரை காண்கிறவர். தேவன் உன் கண்ணீரை வெறும் நீரா காண்பவர் அல்ல. அந்த கண்ணீருக்குள் இருக்கிற உன் வாழ்க்கையின் சோகங்களை கண்டு உனக்காக எழும்பி நிற்கிறவர், எழும்பி நிற்கிறவர். ஆகையினால்தான் அழுது ஜெபிக்கிறோம், ஜெபிங்க சொல்றோம், கர்த்தரிடத்துல சொல்லுன்னு சொல்றோம், ஆண்டவர் சமூகத்துல வந்து அழறோம். ஏன்? கண்ணீரை பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, கண்ணீரை ஏந்தி கொள்ளுகிறவரா இருக்கிறாரு, கண்ணீரை கணக்கு கேட்கிறவரா இருக்கிறாரு, கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறாரு. யோசேப்பு அழுதான், அழுதான், அடக்கி கொள்ள முடியாம அழுதான். அவங்க எல்லாம் பார்க்கறாங்க இப்படி அழறானேன்னு. இந்த நிகழ்ச்சி அந்த இடம் முழுவதும் அழுகையின் கண்ணீருமா இருந்த நிகழ்ச்சி. 10 பேரும் அழறான், யோசேப்பு அழறான். அந்த இடங்கள் எல்லாம் அழுகையா இருக்குது. அப்படியே எப்படி இருக்கும்? சகோதரர்கள் ஆண்கள் அழ, யோசேப்பு அழ, எல்லாருடைய அழுகையின் சத்தம் ரூம்ப அறைய நிறைக்க, எல்லாரும் முகங்களும் கண்ணீர்ல நனைய, கண்கள் கலங்க, கண்கள் சிவக்க, ஒருத்தர் ஆனந்த அதிர்ச்சியா சந்தோஷமான்னு தெரியல. அப்படி ஒரு அழுக, அப்படி ஒரு அழுக.
யோசேப்பு ஆனந்தம் இருக்குது. யோசேப்பின் அழுகை எல்லாரையும் அழ வச்சிருக்கும், எல்லாரும் அழுதுருப்பாங்க. இது அழுகையின் அறையா அன்னைக்கு மாறிடுச்சு. இவ்வளவு நாள் இப்படி ஒரு அழுகை அவங்க வீடுகளுக்குள்ள நடந்ததில்லை. அப்போ யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது இருந்த சூழ்நிலை இப்படிதான் இருந்துச்சு. நம்பர் 3, யோசேப்பு தன் தகப்பனை விசாரிக்கிறான். 3வது வசனத்துல, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு. அப்பா நல்லா இருக்கிறாரா? உண்மையா சொல்றீங்க அப்பா இருக்கிறாருன்னு அப்படின்னு கேட்கிறான். அவன் பேச பேச அழ வருது, அழுது கொண்டே பேசுறான். உதடுகள் அப்படியே வார்த்தையில துடிக்குது, கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது, அவன் கைகள் எல்லாம் கண்ணீரை துடைக்குது. சுத்தி இருக்கிறவங்க பார்க்கறாங்க, அவங்க குடும்பத்தார் பார்க்கறாங்க, அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கறாங்க. அப்படி இருக்கிறப்ப என் அப்பா இன்னும் உயிரோடுவா இருக்கிறாரு அப்படின்னு. ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்? வாழ்க்கையில் குடும்பம் பூமியில ரொம்ப முக்கியம். உலகத்துல குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம். அழுதாகிலும் குடும்ப உறவுகளை கட்ட வேண்டியதா இருக்குது. அழுதாகிலும் பிரிந்தவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்குது. எவ்வளவு ஈஸியா பிரிச்சுடுறோம், எவ்வளவு ஈஸியா கலகம் பண்றோம், எவ்வளவு ஈஸியா தம்பதிகளை பிரிச்சுடுறோம், வாழ்க்கையை உடைக்கிறோம், திருமணமானவங்களை பிரிச்சு வைக்கிறோம், சண்டை இடுறோம், குடும்ப சண்டை உருவாகுது. இங்க பாருங்க, ஏன் அழறான்? அழுது குடும்பங்களை சேர்த்து விசாரிச்சு எல்லாரையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வருகிறான். ஒரு ஆவிக்குரியவன் அழக்கூடியவன், ஆவிக்குரியவன் அழுதாகிலும் உறவுகளை கட்டக்கூடியவன், ஆவிக்குரியவன் எல்லாரையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வருகிறவன், குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறவன், நிழலுக்குள்ளே கொண்டு வருகிறவன். அவன்தான் முதிர்ச்சி அடைந்த சரியான ஆவியில் நிரம்பின ஆவிக்குரியவன். அவள்தான் உண்மையிலே ஜெபம் பண்ணி அழுது புலம்பி நிற்கிற ஆவிக்குரியவள். இந்த ஆவிக்குரிய உயரம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. யோசேப்பு அழறான். அவன் அழுகையை பார்த்து கேட்டதும் எல்லாரும் தூர போய் அழறாங்க, பயப்படுறாங்க, அதிர்ச்சி தாங்க முடியல. அப்ப எல்லாரையும் கிட்ட வாங்க அப்படின்னு அழைக்கிறான். நம்பர் 4, யோசேப்பு தன் சகோதரரை கிட்டி அழைத்தான். எல்லாரும் கிட்ட வாங்க அப்படின்னு. வாசிப்போம் 4ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அவர்கள் இவ்வளவு நேரம் பேச்சு அழுகையா இருந்துச்சு, இப்ப விலைக்கு சொல்றான், கிட்ட வாங்க. இந்த எகிப்திய ஆடையோ எகிப்திய உருவமோ என்னுடைய நிஜ உருவம் அல்ல. நான் எகிப்துக்கு வந்ததனால இப்படி மாறினேன், மாற்றப்பட்டேன், என்னை மாற்றிக்கொண்டேன். ஆனா என்னை குழியில விற்று போட்டீங்களே, தூக்கி போட்டீங்களே, அந்த சகோதரன் நான் தான். நீங்க என்னை குழியில போட்டீங்களே, அந்த யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்றான். இனிமே இந்த வார்த்தையை அங்க இருக்கிறவங்க யாரும் மறக்கவே முடியாது. ஏன்னா 10 பேருக்கும் தெரியும் குழியில போட்டப்ப இவங்க இருந்தது. அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்ப இவங்க அவனை போட்டது, அவனை கட்டியது, அவனை விற்றது, 20 வெள்ளிக்காசை வாங்கினது அங்க இருந்த 9 பேருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவன் இந்த க்ளூ சொன்னது அவங்கள குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. நீங்க என்ன வித்து போட்டீங்களே, குழியில தூக்கி போட்டீங்களே, அத வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் அவங்கள குத்தி காட்ட சொல்லல, ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னான். இது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான் என்பதுக்கு அடையாளமா இருந்த வார்த்தைகளும் நிகழ்ச்சிகளும். ஆனால் திரும்பவும் சொல்லுகிறேன், ஆனால் உண்மையில் யோசேப்பு இங்கே தேவனை தான் வெளிப்படுத்தினான். யோசேப்பு வெளிப்படுத்தியது தன்னை வெளிப்படுத்திட்டான்.
சகோதரர்களுக்கு. ரெண்டாவது ஒரு வெளிப்பாடு இருக்குது. யோசேப்பு தேவனை வெளிப்படுத்தினான். பார்ப்போம். இந்த சகோதரர்களை கிட்ட வர சொன்னான். கிட்ட வர சொன்னது காரணம் என்ன? இந்த சகோதரர்களை கிட்ட வர சொன்னான். நம்பர் 1, அவன் சகோதரர்கள் கலக்கமுற்றனர். 45:3. அதுக்கப்புறம் அவன் சகோதரர் உத்தரம் சொல்ல முடியாமல் இருந்தனர். 45:3. அவன் சகோதரர் தூர நின்றனர். 45:4. அவன் சகோதரர் சஞ்சலப்பட்டனர். 45:5. இதான் அவங்களுடைய ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. அந்த பிரதர்ஸ், யோசேப்பு அழறா, தன்னை குறிச்சு சொல்றான், நான் யோசேப்புன்னு சொல்றான், குழியில தூக்கி போட்டீங்களே அந்த யோசேப்பு அப்படின்னு சொல்றப்ப அதிர்ந்து போய் அவங்க பின்னால நிக்கிறப்ப அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத இந்த வசனங்கள் சொல்லுது. கலக்கமுற்றாங்களாம். அப்புறம் சஞ்சலப்படாதீங்க, தூர நிக்காதீங்க, கிட்ட வாங்கன்னு. எப்படி இருக்கும் பாருங்க சூழல். இதுதான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தியதற்கான அடையாளங்களும் வார்த்தைகளும் நிகழ்ச்சிகளும் சூழ்நிலையும். ஆனால் நான் சொன்னது போல மிக முக்கியமான பகுதி, யோசேப்பு தேவனை வெளிப்படுத்தினான். குறிப்பு 2, யோசேப்பு தேவனை வெளிப்படுத்தினான். இப்ப எல்லாரும் கிட்ட வாங்கன்னு சொல்றான், அவங்க கிட்ட பேசுறான். வாசிப்போம் எப்படி யோசேப்பு தேவனை வெளிப்படுத்துறான். 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். ஓகே, யோசேப்பு தேவனை வெளிப்படுத்துறான். முதல்ல தன்னை வெளிப்படுத்தினான், இப்ப தேவனை எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. நம்பர் 1, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பு என்ன சொன்னான் தேவனை குறிச்சு பாருங்க. இது ஒரு ஆவிக்குரிய அறிவு, ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல். ஏன் என்ன தேவன் இப்படி நடத்தினாரு, என்னை ஏன் தேவன் இந்த வழியில நடத்தினாரு அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. குழியில போட்டப்பவும் தெரியல, இஸ்மவேலரிடம் விற்கப்பட்ட போதும் தெரியல, போத்திபாரனுடைய வீட்டில் இருந்த போதும் தெரியல, சிறைச்சாலைக்கு போன போதும் தெரியல, அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனப்போ தெரியல, அப்பெல்லாம் விளங்கவே இல்லை. இப்ப விளங்குது. பஞ்சகாலம் வந்தபோது விளங்குது. தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் காலம் தேவையா இருக்குது. ஆரம்பத்துல இது விளங்கல. இப்ப யோசேப்பு சொல்றான், நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? நீங்க என்ன குழியில போட்டதுனால இல்ல, நீங்க என்ன இஸ்மவேலரிடம் விற்றதுனால கூட இல்ல. சோ ஜீவ ரட்சணை செய்யும்படி, அதாவது பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும் ஒரு தேவன் உங்களை காப்பாற்றுவதற்காக முன்கூட்டியே என்னை எகிப்திற்கு அனுப்பினார். இது யோசேப்பு தேவனை குறிச்சு பேசுறது. அவன் தன்னை வெளிப்படுத்தி இப்ப சந்தோஷமா இருந்தில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குதே அது அவனை பத்தி. ஆனா the real revelation, reunion இருக்கிற ஒரு ரெவலேஷன் என்ன, வெளிப்பாடு என்னன்னா,
என்னை கீழே போட்டீங்க, குழியில போட்டீங்கன்னு நீங்க சஞ்சலப்படுறீங்களா? இல்ல, அப்படி இல்ல, நீங்க போட்டுட்டீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் என்ன முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பினாரு. இதான் உண்மை, இதான் உண்மை. இது யோசேப்பு கண்டுபிடித்த வெளிப்பாடு தேவனை பற்றி. நம்பர் 2 வெளிப்பாடு, பூமியில உங்கள் வம்சம் ஒழிந்து போகாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காக தேவன் முன்னமே யோசேப்பை அனுப்பினார். 7ஆம் வசனத்தை படிப்போம். 45:7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே திரும்பவும் தேவனை குறித்து பேசுறான். பூமியில உங்கள் வம்சம் ஒழிந்து போகாமல் இருக்கவும் உங்கள் வம்சத்தை ஆதரிக்கவும் என்ன அனுப்புனாருன்னு யோசேப்பு சொல்றான். கவனிக்கணும், என்ன வம்சம் இது? பஞ்சத்துல ஒழிந்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? கானான்ல மட்டும் இல்ல பஞ்சம், சுற்றுப்புறங்களிலும் சகல தேசங்களிலும் பஞ்சம். யாக்கோபின் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், பெரிய குடும்பம். அவங்க பிள்ளைங்க, மனைவிகள், அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் பெரிய குடும்பம். ஆனால் இந்த குடும்பம் ஆபிரகாமினுடைய சந்ததியிலிருந்து வந்தது. இந்த குடும்பத்தை கொண்டு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். இந்த குடும்பத்துல பஞ்சம் வந்து இங்க யாருன்னா இறந்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? பஞ்சத்துல சிதறடிக்கப்பட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்போ தேவன் இந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட இந்த சந்ததிய வம்சத்தை காப்பதற்கு கவனமா இருந்தார். ஆபிரகாமின் வம்சத்தை காக்கிற தேவன் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு. இது யோசேப்புக்கு தெரிஞ்சிட்டு, ஓஹோ தேவனே, என்ன நீங்க இங்க கொண்டு வந்த காரணம் இப்ப புரியுது ராஜா, இப்ப புரியுது. ஒருவேளை பஞ்சத்துல அந்த ஆபிரகாமின் வித்து, அவர் எங்க முற்பிதா காத்திருந்தாரு, அவ்வளவு வருஷம் காத்திருந்து பெற்றாரு ஈசாக்கு, அந்த ஈசாக்கின் வித்து அவர் காத்திருந்து பெற்றாரு. அந்த யாக்கோபின் வித்து, அந்த யாக்கோபு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று சோகத்திலையும் கண்ணீரிலையும் நடந்து மனைவியை இழந்து எவ்வளோ வருத்தங்கள் எல்லாம் பட்டார். அப்ப கூட ஒண்ணும் இல்லை. ஆனால் பஞ்சத்துல இந்த வம்சம் சாகாதபடிக்கு நீர் அவர்களை காப்பாற்ற என்ன அனுப்பினீர்? இந்த வம்சம் ரொம்ப முக்கியம். இந்த வம்சம் பின்னால இஸ்ரவேலின் வம்சமா மாறப்போகிறது, இஸ்ரவேல் தேசமா மாறப்போகிறது. இந்த வம்சத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கிற ஒரு மேசையா ரட்சகன் வருவார். அப்படியெல்லாம் யோசேப்புக்கு வெளிப்பாடு இருந்தது. அப்போ அவன் முதல்ல சொன்னது தன்னை குறிச்சு சின்னதா சொல்லிட்டான். ஆனால் பிறகு சொல்ற வெளிப்பாடு இருக்குது, ஆவிக்குரிய வெளிப்பாடு, ஆவிக்குரிய ஆழம், ஆவிக்குரிய ஆழ்ந்த சிந்தை. யாருக்குமே தெரியல, யாருக்குமே இப்படியெல்லாம் நடக்குமா, தேவன் இப்படியெல்லாம் நடத்துவாரா அப்படின்னு உதிக்கவே இல்லை. இவனுக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு, இது தேவன் செய்யறது, தேவன் நடத்துறது. இந்த வம்சத்தை காப்பதற்காக யோசேப்பை முன்பு அனுப்பினார். நம்பர் 3, வெளிப்பாடு 3:45-7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் நெக்ஸ்ட் ரீசன், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். வெளிப்பாடு 3 என்ன வெளிப்பாடு? பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காக்க தேவன் யோசேப்பை முன்கூட்டி அனுப்பினாராம். எனக்கு அன்பானவர்களே, இது தேவனை குறித்து புரிந்து கொள்ளுதல் உண்டாகிற செய்திகள். ஏன் யோசேப்பு குழியில் போடப்பட்டான், ஏன் விற்கப்பட்டான், ஏன் சிறையில் இருந்தான், அதெல்லாம் வெளிப்புறமான அடையாளங்கள். ஆனால் உட்புறமான ஆவிக்குரிய அடையாளங்கள். தேவன் எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுகிறவர். இப்போ பெரிய ரட்சிப்பு, இது பெரிய ரட்சிப்புனால உங்களை உயிரோட காக்க
அவர் சித்தம் கொண்டார். அப்போ தேவன் யோசேப்பை முன்னமே அனுப்புனதற்கு காரணம் பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்படி. ஓகே, நம்பர் 4, வெளிப்பாடு 4. நீங்கள் அல்ல, 8ஆம் வசனம் 45:8. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஓகே, அடுத்தது சொல்றான். இதே யோசேப்பு பார்வோன் கிட்ட முதல் முறை பேசுறப்ப நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான வார்த்தையை அருளச் செய்வார் அப்படின்னு சொல்றான். அந்த சொப்பனத்தை விவரிக்கிறப்ப நான் அல்ல அப்படின்றான். இப்ப சொல்றான் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார், தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். அப்போ முன்னமே நினைத்து அனுப்பும் தேவன், எதிர்காலத்தை நினைச்சு அனுப்புற தேவன். நம்பர் 5, வெளிப்பாடு 5. என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார். இங்க யோசேப்பு என்ன சொல்றான்? நீங்க இல்ல, தேவன் தான் செஞ்சாரு. ஆனா தேவன் செய்யறப்ப எப்படி செஞ்சாரு தெரியுமா? பார்வோனுக்கு தகப்பன், தகப்பன்னா ரியல் தகப்பன் கிடையாது, அதாவது அந்த ஸ்தானம், அந்த பெரிய ஸ்தானத்தை யோசேப்பு குறிப்பிட்டு சொல்றான். பார்வோனுக்கு தகப்பனை போலவும், அப்புறம் குடும்பத்துக்கு கர்த்தனை போலவும், அதுக்கப்புறம் எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாகவும். கவனிங்க, ஃபாதர், லார்ட், ரூலர், தகப்பன், கர்த்தன், அதிபதி. அப்போ தேவன் ஒருத்தனை உயர்த்தணும்னு நினைக்கிறப்ப எங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஒரு இடத்துல தகப்பனா வைக்கலாம், ஒரு இடத்துல கர்த்தனா வைக்கலாம், இன்னொரு இடத்துல அதிபதியா வைக்கலாம், எந்த இடத்துலையும் வைக்கக்கூடிய தேவன். அப்போ இந்த வெளிப்பாடு என்ன சொல்லுது பார்? பார்வோனுக்கு மட்டும் இல்லை, பார்வோன் தேசம் முழுவதுக்கும், அவன் குடும்பம் முழுவதுக்கும் கர்த்தர் என்ன தகப்பனாகவும் கர்த்தனாகவும் அதிபதியுமாக்கினார் அப்படின்னு சொல்றது. இது செஞ்சது மனுஷனால உண்டாக முடியாது, மனுஷனால வர வைக்க முடியாது, தேவன் தான் வர வச்சாரு அப்படின்னு சொல்றான். வெளிப்பாடு 6, ஆதியாகமம் 45:9. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். அப்போ என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். உயர்த்திய தேவன். எப்படி? பர்சனலா உயர்த்தினாரு, சோசியலா உயர்த்தினாரு, நேஷனலா உயர்த்தினாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடக்கிறப்ப தெரியாது. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள், சோகமான காரியங்கள், இழப்புகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், இவைகளில் நீங்க கடந்து செல்லும் பொழுது அதனுடைய காரணம் அப்ப தெரியாது. வியாதிகள், அவைகளின் மத்தியில நீங்க கடந்து செல்லும் பொழுது காரணங்கள் தெரியாது. இழப்புகள், விபத்துகள், மரணங்கள், சோகங்கள், நஷ்டங்கள், இவைகளை நீங்க சந்திக்கிறப்ப காரணங்கள் அப்போ தெரியாது. உங்களுக்கு காரணங்கள் தான் காரணங்களா தெரியும். அவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் மேல தப்பு, இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்பு, அவங்களால காரணம், இவங்களால காரணம், இந்த ஆள் பிரச்சனை, இவங்க தான் தப்பா சொன்னாங்க. சரி, காரணங்களை நீங்க காரணங்களை ஆக்கித்தான் பேச முடியும். ஆனால் ஒரு ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவன் ஒரு எதிர்கால திட்டத்தை வச்சிருப்பாரு. அதை நீங்க மறக்க கூடாது. எப்பவுமே நிகழ்காலத்தையே நீங்க கவனம் செலுத்தாம எதிர்காலத்துல என் தேவன் என்ன செய்வதற்காக என்னை இப்படி நடத்துறாரு,
ஏன் என்னை இப்படி நடத்துறாரு, எதுக்காக நான் இப்படி சந்திக்கிறேன், இந்த காரியங்களை நான் ஏன் சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்க சந்திக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற விடைகள் அப்ப கிடைக்கலனாலும் என்றாவது ஒரு நாள் தேவன் அந்த விடைகளை உங்களுக்கு சொல்லுவார், வெளிப்படுத்துவார். காரணங்கள் தெரியும், அதுக்கு சில வருஷங்களாகும். குழியில போட்ட நிகழ்ச்சிகள், விற்கப்பட்ட நிகழ்ச்சிகள், அவமானப்படுத்த நிகழ்ச்சிகள், உங்களை அநியாயமா சிறைச்சாலைக்காரனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகள், மக்கள் மறந்து போன நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கலாம். வரிசையா ஒண்ணுக்கு பின்னால ஒன்றுக்கு பிறகு ஒன்று, ஒரு இழப்புக்கு பின்னால ஒன்று, ஒரு அவமானத்துக்கு பின்னால இன்னொரு அவமானம். ஆரம்பத்தில் அது பல வருஷங்கள் உங்களுக்கு நடக்கலாம், நிகழ்ச்சிகள் நடக்கலாம், நீங்க விரும்பினவைகள் நடக்காம இருக்கலாம். ஆனால் இவைகள் தொடராது. இவைகளுக்கு முற்றுப்புள்ளியை கர்த்தர் கையில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணங்களை தேவன் அறிவார். வம்சத்தை காக்கிறவர் ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு அவர் ஒவ்வொருத்தரையும் காக்கிறார். பஞ்சத்துல நீங்க சாவது அவருடைய நோக்கம் அல்ல. பஞ்சத்துல நீங்கள் மரிப்பது அவருடைய சித்தம் அல்ல. பஞ்சம் உங்களை அழிக்காது. பஞ்சம் உங்களை அழிக்காது. ஏனென்றால் முன்கூட்டிய தேவன் ஆயத்தங்களை செய்து வைத்திருக்கிறார். நீதிமான் ஒரு துண்டு அப்பத்துக்காக இறப்பவன் அல்ல. தாவீது சொன்னது, தாவீது கண்டுபிடிச்சது, தாவீது கடந்த வெளிப்பாடு. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தேன், முதிர் வயது உள்ளவனான நீதிமான் ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து தின்னதை நான் பார்த்ததே இல்லை. காரணம், ஜீவரட்சணை செய்கிற தேவன் உன்னுடைய தேவன். அவர் உன்னை இறக்க விட மாட்டாரு, பஞ்சத்துல அழிய விட மாட்டாரு, கஷ்டத்துல காக்கிற தேவனா நிக்கிறாரு. 5 அப்ப 2 மீன் இருந்தாலும் 5000 பேருக்கு போஷிக்கிற ஒரு ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவர். அவ்வளவு மகிமையானவர். அவர் எல்லாரையும் தூக்கி விட்டு தான் பழக்கம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஜீவரட்சணை செய்கிற ஆண்டவர் உன் ஆண்டவர். உன் வம்சத்தை காக்கிற தேவன் உன் தேவன். ஆதரிக்கிற தேவன் உன் தேவன். உன்னை அதிபதியாக்குற தேவன் உன் தேவன். தலைவனாக்குற தேவன் உன் தேவன். தகப்பனாக்குற தேவன் உன் தேவன். பெரிய ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் உன்னுடைய தேவன். சின்ன ரட்சிப்பு இல்லை. எந்த அளவுக்கு இழந்தோமோ அந்த அளவுக்கு திரும்பவும் பெறுவோம். மோசே கேட்டாரு தேவனிடத்துல நியாயம். தேவனே, எங்கள் வாழ்நாள்ல நாங்க எவ்வளவு துன்பத்தை சகிச்சுமோ, எங்க வாழ்நாள்ல எவ்வளவு கஷ்டத்தை சகிச்சுமோ, எங்களுக்கு அப்படியே இரட்டிப்பா நாங்கள் மகிழ்ந்து இருக்கும்படி செய்யும் அப்படின்னாரு. ஏன்? தேவன் யாருக்கும் கடங்காரர் கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறவர், இரட்டிப்பாய் கொடுக்கிறவர், நிரம்பி வழியும்படி கொடுக்கிறவர், அமுக்கி குலுக்கி மடியில விழும்படி, சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவன். அவரை புரிந்து கொள்றதுக்கு தான் நமக்கு தெரியல. உன் தேவனை புரிஞ்சு கொள்ளதான் உனக்கு தெரியல. உன் தேவன் உன்னை அந்த அளவுக்கு கீழே இறக்கி நடத்துறவர் கிடையாது. உன்னை அந்த அளவுக்கு கைவிடுறவர் கிடையாது, மறக்கிறவர் கிடையாது. நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன் என் கண்களால் நான் கண்ட தேவன். நான் ரட்சிக்கப்பட்டு 35 வருஷமாச்சு. இந்த 35 வருஷத்துல இந்த தேவனை போல ஒரு தேவனை நான் உலகத்துல பார்க்கவே இல்லை. ஏன் நான் பிரசங்கிக்கிறேன்? ஏன் இவ்வளவு வைராக்கியமா பிரசங்கிக்கிறேன்? இந்த தேவனை மாதிரி என் வாழ்க்கையில கரிசனை உள்ளவர் வேற யாரும் உலகத்துல கிடையவே கிடையாது. இந்த தேவனை மாதிரி உன் மேல அக்கறை வைத்து, உன் மேல கண்ணோக்கம் வச்சு, உன்னை காப்பாற்றி வழி நடத்த உலகத்துல ஒருவரும் கிடையவே கிடையாது. இந்த தேவனையா சந்தேகிக்கிற? இந்த தேவன் மேலே அவநம்பிக்கை வருது, இந்த தேவன் மேலே அவிசுவாசம் வருது, இந்த தேவன் மேலேயா கோபம் வருது, இந்த தேவன் மேலேயா பழி சுமத்துறோம்? இல்லையே. எங்கள் முற்பிதாக்கள் அவர் அப்படி ருசிச்சாங்க, எங்கள் முற்பிதாக்களை அப்படி நடத்தினார், எங்கள் முற்பிதாக்களை குறைவில்லாம நடத்தினார். உன்னை நடத்த மாட்டாரா? குடும்பத்தை நடத்த மாட்டாரா? வாழ்க்கையை நடத்த மாட்டாரா?
உன் பிள்ளைங்களை நடத்த மாட்டாரா? உன் ஊழியத்தை நடத்த மாட்டாரா? இது ஒரு வெளிப்பாடு, என் தேவனை குறிச்ச வெளிப்பாடு. ஐயோ, நான் யோசேப்பை கொள்ள பிரியமா நேசிக்கிறேன், தாவீதை கொள்ள பிரியமா நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? அதே மாதிரி தான் என் வாழ்க்கை, அதே மாதிரி தான் எங்க வாழ்க்கை. அப்படி நான் யோசிக்கிறப்ப, படிக்கிறப்ப, ஐயோ யோசேப்பு உன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையும், யோசேப்பு உன்ன மாதிரி தான், தாவீது உன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையும், யாக்கோபே உன் வாழ்க்கை மாதிரி தான் என் வாழ்க்கையும் அப்படின்னு வேதத்தை வாசிக்கிறப்ப நினைக்க தோணுதில்ல? அதே யாக்கோபை நடத்தின தேவன், அதே யோசேப்பை நடத்தின தேவன், அதே தாவீதை நடத்தின தேவன், அதே மோசே நடத்தின தேவன் உன்னைய நடத்த வல்லவரா இருக்கிறாரு. உன்னைய நடத்த வல்லவரா இருக்கிறாரு. ட்ரஸ்ட் ஹிம், ட்ரஸ்ட் ஹிம். அவரை நம்பு, அவரை நேசி, அவரை பிடிச்சுக்கோ, அவரை பிடிச்சுக்கோ. அப்போ யோசேப்பு வெளிப்பாடுகளை சொன்னது, அவன் தேவனை குறிச்சு வெளிப்பாடுகளை சொன்னான். இதே குறிப்புல அவன் சொன்னது அடுத்தது 3வது குறிப்பு, யோசேப்பு தன் அன்பை வெளிப்படுத்தினான். முதல்ல யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினா, 2வது யோசேப்பு தேவனை வெளிப்படுத்தினா, 3வது யோசேப்பு தன் அன்பை வெளிப்படுத்தினா. எப்படி? வாசிப்போம் 10-15. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறது. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தஞ்செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். என்ன இது சொல்லுது? இந்த சம்பவம் யோசேப்பு தன்னுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தினான், தன் சகோதரருக்கு. என்ன அன்பு? நம்பர் 1, யோசேப்பு தன் தகப்பன் தன்னிடம் வரும்படி அழைத்தான். 45:9. நம்பர் 2, யோசேப்பு தன் சகோதரரும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் ஜீவராசிகளும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ண அழைத்தான். 45:10. நம்பர் 3, யோசேப்பு அவர்களுக்கு வறுமை வராதபடிக்கு பராமரிக்க அழைத்தான். கவனிங்க, உமக்கும் 45:11 உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். வறுமை வராதபடிக்கு நான் உங்களை காக்கிறேன் அப்படின்னா, பஞ்சத்துல வறுமை வராதபடி உங்களை காப்பேன் அப்படின்னா, அப்போ வறுமையோட இருப்பத அவன் கூட விரும்பல. தன் குடும்பம் வறுமையில் இருப்பத யோசேப்பு விரும்பல. வறுமை வேற, தரித்திரம் வேற. வறுமை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அதான் வறுமை. வீடு இல்லை, சரியா வருமானம் இல்லை, உடை இல்லை, ஆடை இல்லை, எந்த நிலமோ பொருளோ இல்லை, இல்லாமையில் இருக்கிறோமே, அது வறுமை. தரித்திரம் அப்படின்னா இருக்கும் ஆனா தங்காது, வரும் நிக்காது, சம்பாதிப்பீங்க கையில நிக்காது. வீடு இருக்கும் ஆனா செழிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எவ்வளோ பணத்தை கண்ணில் பார்ப்பீங்க,
ஆனா ஒண்ணுமே இருக்காது. இது தரித்திரம். வரும், நிக்காது, தங்காது, போயிடும். தரித்திரம். ரெண்டுமே தப்பு. ஆனா முதல்ல உங்க வறுமையை ஒழிக்கணும். கவனிங்க, வறுமையை மனுஷன் ஒழிக்கலாம், தரித்திரத்தை தேவன் தான் ஒழிப்பாரு. ஏன்னா தரித்திரம் ஒரு சாபம். வறுமை சோம்பேறி, உழைக்காதவன், அவன் சம்பாதிக்கிறது வறுமை. அப்போ உழைக்காம இருந்தா, நல்ல ஞானத்தோட நடக்காம இருந்தா, சோம்பேறியா வீட்டில் இருந்தா வறுமை இருக்கும். நான் சோம்பேறியுடைய வயலை கடந்து போனேன், அவையெல்லாம் முள்ளு காடா இருந்துச்சு அப்படின்றான். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் உன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருப்பாய்? எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள். சோம்பேறி தான் விரும்பினதை ஒன்றும் பெற முடியாது. அப்போ வறுமையை ஒழிக்கணும்னா நீ உழைக்கணும். தரித்திரத்தை ஒழிக்கணும்னா நீ ஜெபிக்கணும். அது ஒரு சாபம். அப்போ ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம், நான் என்ன உமக்கு கொடுக்கலையா, என்னை மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்கணும். உண்மையா இருக்கணும், தேவனை நேசிக்கணும், கடவுளுக்கு பிரியமா இருக்கணும். அப்போ தேவன் விரும்புகிற காரியம் உங்க வாழ்க்கையில செய்யும். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட சரி, ஒரு வருமானமே இல்லைன்னா கூட சரி, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு வருமானம் இல்லைன்னா சரி, சுகமா இருப்பீங்க. எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறது பாதி ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, மருந்துக்கு போகுது. ஏன்? அநியாயமா வட்டிக்கு போகுது. ஏன்? கடனை கொடுத்து தீர்க்க முடியல. ஏன்? எங்கேயோ ஒரு இடத்துல ஞானம் இல்லாம இருக்கிறோமோ, எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுடைய உதவி இல்லாத இருக்கிறியோ, தேவ ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறியோ. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, நீ ஞானமா செயல்படலையோ, கடவுளுக்கு கொடுக்கலையோ, கொடுக்கறதுல மன உற்சாகமா இல்லையோ, பண ஆசை வந்துட்டோ, பொருளாசையில சாஞ்சிட்டியோ, உலகத்தின் மேல பற்று வந்துட்டோ, ஏன் நிக்கல? இவ்வளவு கொடுக்கிறாரு, இவ்வளவு பார்க்கிறோம், இவ்வளவு வருது, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு லாபம், ஏன் நிக்கல? யோசி. ஆனா வறுமையை ஒழிக்கிறதுல உழைக்கணும், நல்லா உழைக்கணும், சந்தோஷமா உழைக்கணும், உற்சாகமா உழைக்கணும், தேவனை நம்பி உழைக்கணும், ஜெபம் பண்ணி வேதம் வாஸ்து நீதிமானா பக்திமானா நல்லா உழைக்கணும், சுறுசுறுப்புள்ளவங்களா இருக்கணும். எப்பவுமே கைகளின் பிரயாசம் நமக்கு வேணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கைகளின் பிரயாசம் வேணும், உற்சாகமா உழைக்கணும், வேலை செய்யணும். வேலை செய்யலன்னா ஆசீர்வாதம் இல்லை. பாவம் செய்யாத அப்பவே ஆதாம வேலை செய்ய சொன்ன தேவன், ஏவாள் வர்றதுக்கு முன்னாடி, ஏவாள் படைக்கிறதுக்கு முன்னாடியே போய் நிலத்தை பண்படுத்துன்னு சொன்ன தேவன், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உழைக்கும்படி சித்தம் கொண்ட தேவன் அதை வச்சிருக்கிறாரு. சோம்பேறியா இருந்தா, தூங்குறவனா இருந்தா, சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டிலேயே இருந்தா, உன் வறுமை உன்னை சுற்றி சுற்றி வரும். யோசேப்பு தன் குடும்பத்துக்கு வறுமை வராதபடிக்கு அவர்களை நேசிச்சான். நம்பர் 4, யோசேப்பு பென்யமீனின் கழுத்தை கட்டி பிடித்து அழுதான். தன் தம்பியாகிய 45:14 தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். தன் தம்பிய கட்டி கொண்டு அழுதான். நம்பர் 5, யோசேப்பு தன் சகோதரரை கட்டி அழுதான். 45:15 அப்போ இது அவன் தன் அன்பை வெளிப்படுத்தினான். அன்பை வெளிப்படுத்தின செயல்கள் இவ்வளவும். யோசேப்பு தன் சகோதரரை கட்டி கொண்டு அழுதான். அன்பு வெளிப்பாடு. ஆனா நாம் என்ன சொல்றோம்? உன்னை கட்டின அழறம் பாரு அப்படின்றோம். உன்னை கட்டிக்கின அழற, உங்க அப்பா எட்டுன்னு வந்து என் கழுத்துல கட்டினாம் பாரு, அவங்க அப்பனை திட்டுறோம்.
அப்படி திட்டினா அது அன்பின் வெளிப்பாடு இல்லை. உன்னை கட்டிக்குன்னு அழறது வெளிப்பாடு இல்லை. அழுக அதுவல்ல அன்பு. கட்டி பிடித்து அழுதது அன்பு. இப்போ இங்க அவன் அன்பை வெளிப்படுத்தினான். பகுதி 1ல இவ்வளோ காரியங்கள் இருக்குது. பகுதி 2, பார்வோன் சந்தோஷம் அடைந்து உதவி செய்தான். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரமனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷம் அடைஞ்சாங்களாம். எனக்கு இந்த பார்வோன் ரொம்ப பிடிக்கும். பல பார்வோன்கள் வேற, வெறுப்பு, அவனுங்களுக்கு மூர்க்கம், கோபம் எல்லாம் இருக்குது இல்ல, அது வேற. இந்த பார்வோன் இல்ல, ரியலி ஜெம் இருந்தால் தான் கண்ட சொப்பனத்தை மந்திரவாதிகள் சாஸ்திரிகள் எல்லாம் சொன்னப்ப கூட நம்பல. அவன் இருதய திருப்தி அவனுக்கு வேணும்னு. அப்போ மந்திரவாதிகளுக்கு மயங்கி போன அதிகாரிங்க, தலைவருங்க, அரசியல்வாதிங்க, ஜோசியருக்கு வித்து போட்ட தலைவனுங்க, நாள் பார்க்கிற தலைவனுங்க உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா இந்த பார்வோன் இல்லை, அதுக்கெல்லாமே மசியில என் மனசுக்கு திருப்தி எதுவோ அதை அடையும் வரைக்கும் தேடணும். ஆளுங்களை வச்சு தேடணும், கண்டுபிடிச்சான். அப்படி ஒரு ஆள் யோசேப்பை கண்டுபிடிச்ச பிறகு அவனை இழக்கல. ஒரு நல்ல திறமையானவனு, உண்மையானவனு, நேர்மையானவனு. நேர்மையான அதிகாரிகள் உங்க அலுவலகத்தில் பணிபுரிய வந்தா அவனை இப்படிதான் எடுத்து உபயோகப்படுத்தணும். எத்தனை அமைச்சர்கள் நேர்மையான ஆட்களை விரும்புறாங்க இன்னைக்கு? எத்தனை அமைச்சர்கள் விரும்புறாங்க? நேர்மையானவங்க, உண்மையானவங்க, லஞ்சம் வாங்காதவங்க, பொய் சொல்லாதவங்க, மக்களுக்கு நன்மையை செய்யறவங்க, தெய்வத்துக்கு பயப்படுறவங்க, அநியாயம் செய்யாதவங்க, குற்றங்களுக்கு துணை போவாதவங்க, கள்ள கையெழுத்து போடாதவங்க, லஞ்சம் வாங்குறவனுக்கு ரகசியமா உதவாதவங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகள் தேசத்துல இருக்கணும். அவர்களை அதிகாரிகள் பயன்படுத்தணும். அப்பதான் ஆசீர்வாதம். கள்ளர்களும் கொள்ளை கூட்டமா இருக்கிற எந்த அரசாங்கமும் தேசத்தை செழிப்படைய வைக்க முடியாது. என் செய்தியை கேட்கிற அரசியல் தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவங்களாலும் சரி, எவ்வளவு பெரிய அமைச்சகத்துல அதிகாரியா தலைவனா இருந்தாலும் சரி, உங்கள் தேசம் செழிக்க வேண்டும் என்றால், இந்த தேசம் செழிக்க வேண்டும் என்றால், உங்கள் அமைச்சரகம் செழிக்க வேண்டும் என்றால், உங்கள் பதவி செழிக்க வேண்டும் என்றால், நல்லவர்கள் கூட இருக்கணும். உண்மை உள்ளவர்களை பயன்படுத்தணும், நீதி உள்ளவர்களை பயன்படுத்தணும். அப்பதான் தேசமும் ஆட்சியும் செழிக்கும், மக்கள் செழிப்பாங்க. இந்த பார்வோன் அப்படி செழிச்சான். அவன் கூப்பிட்டு, ஓ நீ நல்லவனா, ஓகே, உங்ககிட்ட இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு, நீ வேற ஆளு, நீ வேற ஊரு, நீ வேற ஜாதி, நீ வேற மொழி, வேற இனம், வேற நாடு, அப்படியெல்லாம் சொல்லல. பார்வோன் எவ்வளவு ஒரு நல்ல பார்வோனா இருந்தா, இந்த பையன் கானானை சேர்ந்தவன், இந்த பையன் ஜெயிலுக்கு போய் வந்தவன், இந்த பையன் அடிமை வேலை பார்த்தவன், இந்த பையன் தாடியும் முகமா இருந்தவன், அவனை ஷேவ் பண்ணி கூட்டு வந்து ஒரே நாள்ல இந்த மோதிரம், இந்த ஆடை, இந்த செங்கோல், இந்த சிங்காசனம் அப்படி தூக்கி உயர்த்துற அளவுக்கு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பார்வோன் இவன். ஜாதிக்கும், மொழிக்கும், பணத்துக்கும், லஞ்சத்துக்கும் தான் ஏனோ இல்லை அப்படின்னு நினைக்கிற அதிகாரியா இவன் இல்ல. இந்த தேசம் என்னைக்கு உண்மை உள்ளவங்களை உயர்த்தி வைக்குதோ, உண்மை உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குதோ, இந்த தேசத்தில் உண்மை உள்ள அதிகாரிகள் என்னைக்கு ஆளுகை செய்யும்படி உயர்த்தப்படுறாங்களோ, அன்னைக்குதான் உண்மை உயரும், நீதி உயரும், வாய்மையே அப்பதான் வெல்லும். சும்மா முத்திரையில இருந்தா போதாது, வாய்மை வெல்லும்னு. வாய்மை உள்ளவங்களை தூக்கி நிறுத்துங்க, அப்ப வாய்மை வெல்லும். வாய்மை எப்படி வெல்லும்? வாய்மை உள்ளவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காதப்போ வாய்மை வெல்லும்னா, வாய்மை உள்ளவங்க, உண்மை உள்ளவங்க, நீதி உள்ளவங்க, பொய் பேசாதவங்க, லஞ்சம் வாங்காதவங்க, அப்படிப்பட்ட அதிகாரிகளை
முன் நிறுத்தணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள எட்டு போய் உள்ள வச்சு அவங்களுக்கு பவர் இல்லாத போஸ்ட் கொடுத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறனும் அநீதி உள்ளவர்களை தான் தேசத்தை ஆளுவாங்க. இந்த பார்வோனை நான் விரும்புறேன். இப்படிப்பட்ட பார்வோன்கள் அதிகாரிகள் தேசங்களில் வேணும். இப்படிப்பட்டவர்கள் தான் வேணும். அப்பதான் நாடு செழிக்கும், நீதி செழிக்கும், நல்லவங்க செழிப்பாங்க. சோ பார்வோன் சந்தோஷம் அடைந்தான். நம்பர் 1, எதுலெல்லாம் சந்தோஷம் பாருங்க. யோசேப்பு சகோதரர் வருகையால் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். 45:16. நம்பர் 2, யோசேப்பின் குடும்பத்தார எகிப்துக்கு வரும்படி பார்வோன் அழைத்தான். பாருங்களேன், அவன் எவ்வளவு ஒரு நல்லவனா இருக்கிறான். 45:17. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றி கொண்டு வாருங்கள். உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசம் எங்குமுள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான். பாருங்க பார்வோன் என்ன சொல்றாரு. யோசேப்பு அவங்க ஊழியக்காரரும் சந்தோஷப்பட்டாங்க. நம்பர் 2, அவங்க குடும்பத்தார எகிப்துக்கு வந்து எல்லாரும் வந்துருங்க, நான் உங்களை பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் 3, பார்வோன் ஆட்களை ஏற்றி வர வண்டிகளை அனுப்புறாராம். ஓகே. நம்பர் 4, பார்வோன் தட்டுமுட்டுக்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆளுங்க மட்டும் வாங்க, மீதி எல்லாம் இங்க இருக்குது, வண்டியை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி வண்டிகளை அனுப்பி அவங்கள தட்டுமுட்டுகளெல்லாம் அங்கேயே விட்டுட்டு நீங்க இங்க வந்துருங்க, உங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த பார்வோன் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கிறாரு. கடைசியா சொல்றாரு நம்பர் 5, பார்வோன் யோசேப்புக்கு கட்டளையிட்டான். ஏன் அப்படி இட்டான்னா, இந்த யோசேப்பு இல்ல ரொம்ப உண்மை உள்ளவன், எதையும் இலவசமா வாங்க மாட்டான். ஏற்கனவே முதல் முறை அவங்க சகோதரர்கள் வந்து தானியம் வாங்கினப்போ அவங்க கொண்டு வந்த பணத்தை அந்த சாக்குகளுக்குள்ள போட்டு அனுப்பிட்டான்ல. ஆனால் அதற்குரிய பணத்தை யோசேப்பே செலுத்தி இருக்கணும். அந்த அளவுக்கு உண்மை உள்ளவன். எகிப்துல எதையும் அநியாயமா எடுத்திருக்க மாட்டான், அநியாயமா அனுபவிச்சிருக்க மாட்டான். எகிப்துல அவன் நேர்மையும் நீதியும் உண்மை உள்ளவன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இலவசமா செஞ்சுக்கணும் அப்படின்னு யோசேப்பு நினைக்க மாட்டான்ல. அதனால பாரு என்ன பண்ணாரு, பாரு நீ சும்மா எனக்காக நீ செய்யக்கூடாது, இல்லை உனக்கு நீ கொஞ்சோன்னு செஞ்சுக்க கூடாது, நான் சொல்றேன், ஆர்டரா சொல்றேன், உங்க வீட்டார் எல்லாரும் வரணும், என் ஆர்டர் படி நீ செய் அப்படின்னு கட்டளையிடுறான். பார்வோன் சொன்னான், அப்படி இல்லை. பார்வோன் யோசேப்புக்கு கட்டளையிட காரணம், நான் கட்டளை இல்லைன்னு நீ செய்ய மாட்டேன், எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரி செய்கிறவன் இல்லை, நீ சும்மா முகதாட்சணிக்காக எல்லா நன்மைகளையும் வாரி கொடுக்குறவன் கிடையாது, நீ ரொம்ப நேர்மையானவன். பெட்டர் நான் சொல்றத நீ இந்த காரியத்தில் செய்யணும், என் பேச்சு மீறக்கூடாது, நான் உனக்கு கட்டளையா சொல்றேன், உங்க அப்பா வீட்டில் இருந்து எல்லாரையும் கூட்டுவாங்க, தட்டு முட்டெல்லாம் விட்டுட்டு வாங்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், வண்டிகளை அனுப்புறேன், தானியம் அனுப்புறேன், பிள்ளைகள் எல்லாம் ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். கோசேன் நாட்டில் உங்களை குடியேற்றுறேன் அப்படின்னு. பார்வோன் சந்தோஷம் அடைந்து உதவிகளை செய்தான். இந்த செய்திகளை கேட்ட பிறகு யோசேப்பு அவங்க சகோதரருக்கு விஷயத்தை சொல்லணும். குறிப்பு 1, தன் சகோதரருக்கு கொடுத்ததும் சொன்னதும். யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு கொடுத்ததும் சொன்னதும். இப்ப கவனிப்போம், அவன் சொன்ன பிறகு என்ன நடந்துச்சு. 21, இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல்
எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணிக்கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இப்போ கட்டளை வந்துருச்சு. யோசேப்பு அவங்க கிட்ட பேசுறான். ராஜா பார்வோன் சொன்னதும் யோசேப்பு என்ன பண்ணான்னா, முதல்ல இவங்களுக்கு 10 ரதங்களை ஏற்படுத்தி கொடுத்தானா இந்த 10 பேருக்கும். அது இல்லாத மற்ற ரதங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தானா. அது இல்லாத யோசேப்பு பதவி ஏற்ற பொழுது பார்வோன் அனுப்பி யோசேப்பை ரதத்துல உட்கார வச்சு, அந்த ரதம் எகிப்து முழுசும் ரதம் சுத்தி வந்துச்சே, அந்த ரதத்தை யோசேப்பு தன் தகப்பனார ஏற்றி வருவதற்கு சேர்த்து அனுப்புறானாம். வரிசையா இந்த 10 ரதங்களோட இன்னும் பல ரதங்கள் சேர்த்து அனுப்பப்படுதாம். அப்ப யோசித்து பாருங்க, ஒரு ரதம் ஒருத்தனுக்கு, அதுக்கு பின்னாடி போற ரதங்கள் அவனுடைய குடும்பத்தாருக்கு. 10 ரதத்துல ஒரு ரதம் ஒருத்தருக்கு, பின்னாடி மற்ற ரதங்கள். அதே மாதிரி நம்பர் 2 அவனுக்கு ஒரு ரதம், அவன் குடும்பத்துக்கு சில ரதம். நம்பர் 3 அவனுக்கு ஒரு ரதம், அவன் குடும்பத்தாருக்கு சில ரதம். இப்படி 10 ரதங்களுக்கு மேலே ரதங்களை கூட்டி தகப்பனாருக்கு ஒரு சிறப்பு ரதத்தை அனுப்பி எல்லாத்தையும் கொடுத்து இப்ப அனுப்புறான். அனுப்புறத கவனிங்க, என்ன நிகழ்ச்சின்னு. நம்பர் 1, யோசேப்பு அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்தான். வண்டினா கொஞ்சம் இல்லை, அதிகமான வண்டிகள். 45:21. நம்பர் 2, யோசேப்பு வழிக்கு ஆகாரத்தை கொடுத்தான். 45:21. நம்பர் 3, யோசேப்பு ஒவ்வொருவருக்கும் மாற்று வஸ்திரங்களை கொடுத்தான். 45:22. அப்போ வண்டியை கொடுத்தான், ஆகாரத்தை கொடுத்தான், மாற்று வஸ்திரங்களை கொடுத்தான். நம்பர் 4, பென்யமீனுக்கு 300 வெள்ளி காசும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். நம்பர் 5, தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உசிதமான பதார்த்தங்களை கொடுத்தான். நம்பர் 6, யோசேப்பு தன் தகப்பனுக்கு 10 கோழிகை கழுதைகளின் மேல் வழிக்கு தானியமும், அதாவது திரும்பி வர்றதுக்கு இப்போ தேவைப்படுற தானியமும் அப்பம் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி கொடுத்தான். அப்போ இவ்வளவும் கொடுக்கிறான். இப்போ இந்த இடத்துல ஒரு நுணுக்கமான காரியங்களை கவனிங்க. இந்த சகோதரர் கானான இருந்த பொழுது பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்துல யாக்கோபு கொழுமையான வஸ்துக்களை, பொருட்களை, தின்பண்டங்களை சேகரிச்சு யோசேப்புக்கு கொடுக்கும்படி அனுப்புனான். அவனுக்கு பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல செழுமையானதை, கொழுமையானதை, விசேஷத்தை கொடுத்தான் பாருங்க. இப்போ யாக்கோபு கொடுத்து அனுப்பினவைகள் எப்படி கொடுத்து அனுப்பினானோ அதே போல பல மடங்கு திரும்ப யாக்கோபுக்கு வருது. யாக்கோபு எதிர்பார்க்கல கைமாறா வரும்னு. யாக்கோபு நினைக்கல அதிகமா வரும்னு. யாக்கோபு யோசித்தது கூட இல்லை ரதங்களும் பண்டங்களும் பாண்டங்களும் அதிகமா வரும்னு. யாக்கோபு கொஞ்சம் கூட நினைக்கல, அவிசுவாசப்படல. பஞ்ச காலத்தில் அவன் எடுத்து கொடுத்தத தேவன் அவனுக்கு அதே பஞ்ச காலத்தில் திரும்பவும் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடுக்கிற முறையின் விதங்கள்ல இது ஒண்ணு. நான் கிறிஸ்தவங்களுக்கு பேசுறேன், விசுவாசிகளுக்கு பேசுறேன். கஷ்ட காலத்துல நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கும்படி யாக்கோபு அந்த சூழலை யூஸ் பண்ணார் பாருங்க. அதே சூழல்ல யாக்கோபு இப்போ பல மடங்கு பெறாரு. நினைச்சு பார்க்கல, எதிர்பார்க்கல, கொடுப்பாங்கன்னு நினைக்கல. அப்போ தேவனுக்கு கொடுக்கும்படி தேவ பிள்ளைங்க எப்பவுமே உற்சாகமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். தேவனுக்காக கொடுக்கும்படி சாக்கு சொல்லக்கூடாது, அதை களவாடக்கூடாது, திருடக்கூடாது, ஒதுக்கி வைக்க கூடாது, அதை ஆண்டவருக்கு கணக்கு பார்க்க கூடாது. அப்போ தேவன் பார்க்கிறாரு இந்த இடத்துல நீங்க
கொடுத்தா தேவன் திரும்ப கொடுப்பாரு. நீங்க எந்த நிலையில அளக்குறீங்களோ அதே அளவுல உங்களுக்கு அளக்கப்படும். ஆனா அதிகமா அளக்கப்படும். இப்படிதான் வந்துச்சு. அப்போ யாக்கோபு திரும்பவும் பெற்றாரு. அதே காலத்துல திரும்பவும் பெறாரு. எகிப்தின் உசிதமானவைகளை திரும்பவும் பெறாரு. பல மடங்கு பெறாரு. அப்ப கர்த்தருக்கு கொடுக்கணும். சபை மக்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்க தயங்க கூடாது. கொடுக்கிற உள்ளங்கள் இருக்கணும். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். கொடுக்கிற சபை வளரும். கொடுக்கிற வியாபாரம் செழிக்குது. கொடுக்கிற நிர்வாகம் செழிக்குது. நான் பார்த்தேன், பைபிள்ல பார்த்தேன், கண்கள்ல பார்த்தேன், சொந்த வாழ்க்கையில பார்த்தேன். இவ்வளவு சொல்லி கூட நீ கொடுக்கலன்னா, நீ ஆண்டவருக்கு உற்சாகமா கொடுக்கலன்னா, ஊழியங்களுக்கு கொடுக்கலன்னா, தேவ சபைக்கு கொடுக்கலன்னா, அப்போ நீ அப்படியே தான் இருக்கும் வேண்டும் அப்படி நீயே முடிவு பண்ணிடுற. ஆகையினால யாக்கோபு சொல்லி கொடுத்த பாடம் இது. மூன்றாவது பகுதி, யாக்கோபு யோசேப்பின் செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். வாசிப்போம். 45:25 முதல் 28. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அப்போ இது கானான்ல நடக்கிற நிகழ்ச்சியை சொல்லுது. எல்லாரும் எகிப்தை விட்டு போறாங்க. இப்போ எப்படி போவாங்கன்னா, சந்தோஷமா போறாங்க, பெரும் திரளா போறாங்க. அவங்களுக்கு ரதங்களோடும் பொருட்களோடும் போறாங்க. சொல்ல முடியாத மகிழ்ச்சி. கானானை போய் எப்படி சேரணும்னு அவங்க யோசித்திருப்பாங்கன்னா, வேகமாக போயிருப்பாங்க. வேகமாக வந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க. வேகமாக போயிருப்பாங்க. ஆடி பாடி பாடலோடு போயிருப்பாங்க. போய் வண்டிகளை நிறுத்தி இருப்பாங்க. நிறுத்தினதும் எல்லா பிரதர்ஸுக்குள்ள வேக வேகமாக இறங்கியிருப்பான். இறங்கி அப்பா கிட்ட யார் ஓடி முதல்ல சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு போட்டி வந்திருக்கும். யார் போய் ஓடி முதல்ல சொல்லுவாங்கன்னு. எல்லாரும் வந்தான், வண்டியை நிப்பாட்டுறான், மணமடான்னு இறங்குறான். எல்லாரும் இறங்கி மூட்டைகளை அங்கேயே விட்டுறான். நேராக ஓடுறானுங்க. அப்பா கிட்ட போய் கத்திட்டு போறான், அப்பா அப்பா அப்பா. எல்லாரும் கத்திட்டு போறான், எல்லாரும் ஓடுறான். ஓடுனா அப்பா வெளியே வராரு. வெளியே வந்தா எல்லாம் மூச்சு அடைக்க வரான். அப்பா அப்பா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். எகிப்துல அதிபதியா இருக்கிறான். எகிப்துல அவன் பெரிய தலைவனா இருக்கிறான் அப்படின்னதும் அப்பாக்கு விளங்கலை. 10 பேரும் சொல்றாங்க, என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு விளங்கல. அப்பா அப்படியா அப்படியான்னு அப்பாக்கு நம்ப முடியல. அப்பா வாங்க, நம்பல இல்லை, வெளியே வந்து பாருங்க. இதை பாருங்க, எவ்வளோ ரதங்கள், எவ்வளோ மூட்டைகள்ல பொருட்கள், எவ்வளோ பொருட்களை அனுப்பி வச்சிருக்கிறோம். உண்மையா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். நாங்க பார்த்தோம், அதிபதியா இருக்கிறோம், உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். அப்பா அவனை உங்களை கூட்டிட்டு வர சொன்னான், ஆகையினால தான் இவைகள் எல்லாம் அனுப்பி வச்சான் அப்படின்னு சொன்னதுமே யாக்கோபுக்கு மூச்சு அடைச்சிச்சு. அதிர்ச்சியான சந்தோஷம். மூச்சு அடைக்குது, பேச முடியல. அழுக வந்திருக்கும், ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். ஓன்னு கத்திருப்பாரு, ஓன்னு கத்திருப்பாரு, முட்டி போட்டு கத்திருப்பாரு, அழுதுருப்பாரு. அப்படியே எல்லாரும் வீடே ஆனந்த கண்ணீர் சந்தோஷம் மாறி இருக்கும். அப்படி ஒரு சூழல் உண்டாக்குச்சு. அப்போ யாக்கோபு சொன்னாரு, இது போதும், இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே என் குமாரனை போய் பார்ப்பேன் அப்படின்னு. மரணம் அடையும் முன்னே எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது, இது போதும் அப்படின்னு. வாசிங்க, ஆதியாகமம் 45 கடைசி வசனம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே,
இது இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அப்போ எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில சாகறதுக்கு முன்னாடி இது போதும், நான் எல்லா சந்தோஷத்தை அனுபவிச்சேன், எல்லா துக்கத்தை, இன்பத்தை, பேரின்பத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சேன், பொருட்களை அனுபவிச்சேன், தேவன் கொடுத்ததை அனுபவிச்சேன், இன்பங்களை அனுபவிச்சேன், துன்பங்களை அனுபவிச்சேன். நான் மரிக்கிறதுக்கு முன்னால என் வாழ்க்கையில தேவன் கொடுத்த சந்தோஷம் போதும், இது போதும். இந்த வார்த்தையை சொல்றது ரொம்ப கஷ்டம். சாகறதுக்கு முன்னாடி யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன வேணும் இன்னும் செய்யல அதை தான் சொல்லுவாங்க. யாரையாவது பார்க்கணுமா, ஏதாகிலும் வேணுமா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சாகறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், இது போதும். நான் இனி மறிச்சாலும் பரவாயில்ல, இது போதும்னு. ஆவிக்குரியவன் எப்பவுமே வாழ்க்கையில திருப்தியோடு மறிக்கிறவன், போதும் என்று சொல்பவன். சாவுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்த தேவன் ஒருத்தர் இருந்தாரு, இருக்கிறாரு, இருப்பாரு. நாம சொல்ல வேண்டியதும் அதுதான், ஆண்டவரே நீர் போதும், நீர் கொடுத்த இவைகள் போதும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இருதயம். இந்த பகுதியில் யாக்கோபுக்கு யோசேப்பின் செய்தியை கேட்டு மூச்சு அடைத்தது. ஆதியாகமம் 45:26. நம்பர் 2, யாக்கோபு யோசேப்பு அனுப்பிய பொருட்களை பார்த்து ஆவி உயிர்த்தது. ஆதியாகமம் 45:27. நம்பர் 3, யாக்கோபு யோசேப்பை போய் பார்க்க முடிவெடுத்தான். 45:28. நான் போய் அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தான். இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? இந்த 45ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும் பாடம் என்ன? நம்பர் 1, உடைந்து போன உறவுகளை கட்டும் உள்ளத்தை கேள். அழற உள்ளம், தேம்பி அழற உள்ளம், கட்டி அணைத்து அழற உள்ளம், சண்டை பண்ணி கொள்ளாம இருங்கன்னு சொல்ற உள்ளம், எல்லாத்தையும் கொடுத்து ஆதரிக்கிற உள்ளம், தாய் தந்தை சகோதரர் எல்லார் மேலும் அன்பு வைக்கிற உள்ளம், அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை கேள். ஆண்டவரிடத்துல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை தாரும். உங்க ஜபங்கள் அப்படி இருக்கணும். ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை தாரும். ஆண்டவரே எல்லாரையும் அன்பு கூறுகிற இருதயத்தை தாரும். ஆண்டவரே யாரை மேல கோபப்படாத இருதயத்தை தாரும். ஆண்டவரே எப்பவுமே நான் எல்லாருக்கும் இன்பகரமான சகோதரனா இருக்க எனக்கு கற்றுத்தாரும். அப்படிப்பட்ட உள்ளத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு கேட்க கற்றுக் கொடுக்குது. நம்பர் 2, உன் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களில் தேவ சித்தத்தை அறிந்து கொள். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கலாம், எல்லாத்துக்கும் பின்னால ஒரு தேவ சித்தம் இருக்குது. அதை தான் நீங்க யோசிக்கணும். காரியங்களை யோசிக்காதீங்க, நிகழ்ச்சிகளை யோசிக்காதீங்க, நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் வலிகளையும் கண்ணீரையும் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த அதிகாரம் பாடம் சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லுது தெரியுமா? நடந்த சோகங்கள் வரப்போகிற ஒரு இன்பங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆகவே சோகத்தையே நினைக்காத, ஒரு நாள் சந்தோஷம் வரும், தேவன் நன்மை செய்வாரு, இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு தேவ சித்தத்தை அறிந்து கொள். உன் சோகங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. உன் கண்ணீரை தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. உன் வலிகளை தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. உன் இழப்புகளை, காயங்களை, மன கிளேசங்களை, பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை எல்லாத்தையும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு, தேவனே உங்க சித்தப்படி நடக்கட்டும்னு சொல்லிடு. இந்த அதிகாரம் அதை தான் சொல்லி கொடுக்குது. நம்பர் 3, உன் குடும்பத்தை வறுமையின் பிடியில் விடாதபடி காத்துக்கொள். ஒருவேளை நீங்க நல்லா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்க வசதி இல்லாமல் இருக்கலாம், கஷ்டப்படலாம்,
வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், வாழ்க்கை இழந்திருக்கலாம், தனியாக இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், விசாரிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தூரம் இருக்கலாம், அருகில் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஞாபகம், உங்களுடைய ஆசீர்வாதம் அடுத்தவருடைய வறுமைக்கு உதவ வேண்டும். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அடுத்தவங்களுக்கு இருக்கிற வறுமையை போக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்கணும். உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க பாடுபடும் பொழுது அவங்கள பாடுகளிலிருந்து மீட்பதற்காக உங்கள் செல்வம், உங்கள் ஆசீர்வாதம் பயன்படணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும். உன் குடும்பத்தை சண்டைகள் வராதபடி காத்து கொள்ளணும். வீட்டில் சண்டைகள் வராதபடி காத்து கொள்ளுங்க. சபையில் சண்டை வராதபடி காத்து கொள்ளுங்க. எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இடம் கொடுக்காதீங்க. பிசாசு அதை யூஸ் பண்ணுவான். பிசாசுக்கு ஒரு சின்ன லூப் ஹோல்ஸ் கிடைச்சா போதும், சின்ன வழி கிடைச்சா போதும், சின்ன ஜன்னல் திறந்தா போதும், பிசாசு அதை பயன்படுத்துவான். எச்சரிக்கையா இருங்க. சபையில், ஊழியத்தில், விசுவாசிகள் ஊழியங்களில், சபை பொறுப்புகளில், கடவுள் கொடுக்குற பொறுப்புகளில், வரங்களில், வல்லமையில், அபிஷேகத்தில், உங்கள் வீட்டு காரியங்களில் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சண்டைகள், விரோதங்கள், பிளவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த அதிகாரம் ஒற்றுமைக்கு வழி சொல்லுது. நம்பர் 5, மரணம் அடையும் முன் இது போதும் அப்படின்னு திருப்தியோட சொல்ற இருதயம் வேணும். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படி ஒரு இருதயத்தை தாரும், எனக்கு அப்படி ஒரு இருதயத்தை தாரும். போதும், என் வாழ்க்கையில் எல்லாம் சந்திச்சேன், எல்லா இன்பங்களில் பூரிச்சேன், எல்லா பாடுகளை அனுபவிச்சேன், கர்த்தரை புரிஞ்சு கொண்டேன், கர்த்தரை என்னை நடத்தினாரு. ஆகவே என் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே, நீர் போதும், இயேசு போதும் அப்படின்னு சொல்ற இருதயம் வேணும். இந்த 45ஆம் அதிகாரம் இந்த பாடங்களை தான் நமக்கு சொல்லுது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய வசனத்தை அமர்ந்து படித்து தியானித்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஊழியங்களுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாடுகளுக்காக, செய்திக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தம் எல்லார் வாழ்க்கையிலும் கேட்கட்டும், எல்லா குடும்பங்களிலும் கேட்கட்டும், அருகில் இருந்து தூரம் இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை கேட்கட்டும்ப்பா. இது உம்முடைய சத்தமாய் மாற்றி, உம்முடைய வார்த்தையாய் மாற்றி அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதற்கு நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வீட்டை ஆசீர்வதியும், கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், விசுவாசிகளை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாரையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.